ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் இந்த ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் செய்கிறார். நம்பிக்கை உடைய சிறைகள் அரணுக்கு திரும்பும்படி சொல்லுகிறார். இரட்டிப்பான நன்மை அது இன்றைக்கே தருவேன் என்றும் வாக்கு பண்ணுகிறார். அப்படியானால் நம்பிக்கையுடைய சிறைகள் யார்? நம்பிக்கையுடைய சிறைகள் எப்படிப்பட்டவர்கள்? நம்பிக்கையுடைய சிறைகளில் இருக்கிற ஜனங்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறார்கள்? வேத வசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒரு மனிதன் நம்பிக்கையற்று ஒரு சிறையில் இருப்பானேயானால் அந்த மனிதனுடைய நம்பிக்கை வீணானது. இன்றைக்கு நாம் 2 நபர்களை குறித்து காணப்போகிறோம். ஒன்று நம்பிக்கையோடு இருந்த மனிதன், இன்னொன்று நம்பிக்கையற்ற மனிதன். நான் முதலாவது உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் நெப்போலியன் என்கிற ஒரு ராஜா, ஒரு அரசர். இந்த நெப்போலியன் என்கிற அரசர் சிறைச்சாலையில், அவர் பெரிய அரசர், பின்பு அவரை சிறைபிடித்தார்கள், அவர் சிறையில் அடைத்தார்கள். அந்த அரசர் சிறையில் இருக்கிற நாட்கள் எல்லா நம்பிக்கையும் அவர் இழந்து போன காலங்கள். அது நம்பிக்கையே இல்லை. இப்போ ராஜா என்றால், ஒரு அரசர் என்றால், அந்த அரசனுக்கு ஒரு திட்டம் இருக்கும். ஒன்று தப்பிக்கிற திட்டம், இல்லை என்றால் எப்படியாவது நாம் விடுதலை பெறுவதற்கு வழி இருக்கா என்று பார்ப்பார்கள். இல்லை என்றால் தன் தேசத்தின் ஜனங்களுக்காக நான் மடிந்து போக வேண்டும் என்று இருப்பார்கள். ஆனால் இந்த நெப்போலியன் என்கிற அந்த அரசனுக்கு நம்பிக்கை அற்று போயிருந்தது, நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அவருடைய தளபதியாய் இருந்த அந்த மனிதர் ஒரு செஸ் போர்டை கொண்டு வந்து அவருக்கு கொடுக்கிறார். இந்த சிறையில் இருக்கிற நாட்களில் நீங்கள் இந்த செஸ் போர்டை வைத்து விளையாடி நேரங்களை கழித்து கொள்ளுங்கள் என்று. இந்த நெப்போலியனும் அதை வாங்கி வைத்துவிட்டு அதை உபயோகப்படுத்தவே இல்லை. கடைசியாக அவரும் மரித்து போனார். காலங்கள் கடந்து போனது. அந்த செஸ் போர்டு நெப்போலியனுடைய நினைவாக அவர் பயன்படுத்தின அந்த பொருள் என்கிற நினைவாக மியூசியத்தில் வைக்கப்பட்டது. இந்த மியூசியத்தில் இருந்த அந்த செஸ் போர்டை ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு முறை பார்த்தார். அந்த ஆராய்ச்சியாளருக்கு ஒரு எண்ணம், இவ்வளோ பெரிய அரசனுக்கு அவ்வளோ பெரிய தளபதி கொண்டு வந்து ஒரு பரிசு கொடுத்திருக்கிறார், அதுவும் அது விளையாட்டு பரிசு, அதில் ஏதாவது சுவிட்சம் இருக்கும், ஏதாவது ஒரு காரியம் அதில் இருக்கும் என்று அவர் அந்த செஸ் போர்டை எடுத்து வைத்து விளையாட ஆரம்பித்தார். அப்படி அவர் விளையாடும் போது இந்த செஸ் போர்டுக்கு நடுவில் ஒரு சாவி துவாரம் இருப்பதை பார்த்தார். இந்த செஸ் போர்டுக்குள்ள ஓரத்துல ஒரு இடத்துல ஒரு சாவி இருப்பதற்கான அடையாளம் இருந்தது. அவர் அந்த சாவியை பக்குவமாக எடுத்து மத்தியில் உள்ள அந்த ஓட்டையில் அந்த சாவியை போட்டு திறந்தால்
உள்ளே ஒரு சுருள் இருக்கிறது. அந்த சுருள் எடுத்து பார்த்தால் அது ஒரு வரைபடம். அந்த வரைபடத்தில் நெப்போலியன் இருந்ததான அந்த சிறைச்சாலையினுடைய ப்ளூ பிரிண்ட், அதிலிருந்து நெப்போலியன் எப்படி தப்பிக்க முடியும் என்பதையும் அதில் இருக்கிற சில வழிமுறைகளையும் நெப்போலியனிய தளபதி அவருக்கு சொல்ல விரும்பியிருந்தார். அதை சிறையில் சொல்ல முடியாது, ஆனால் அதை மறைத்து அதில் வைத்து கொடுத்திருந்தார். இந்த மனுஷன் வெள்ளாண்டால், அதாவது அந்த சாவி எங்க போடணும், சாவி துவாரம் இருக்க, இது என்னன்னு சொல்லி தொட்டு பார்ப்பான்னு சொல்லி தான் கொடுத்தது. அவன் அதை பார்க்கவில்லை. ஏனென்றால் நம்பிக்கை இழந்து போனவன், நம்பிக்கை அற்று போனவன், நம்பிக்கை இல்லாத ஒரு ராஜா. நெப்போலியன் என்றால் பெரிய ராஜா என்று சொல்லுவார்கள், ஆனால் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. தன் வாழ்க்கையில் தான் ஜெயம் பெறுகிற ஒரு ராஜா என்கிற நம்பிக்கை அற்று போனவன், மரித்து போனான். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்பிக்கை, நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது. இழந்தால் நெப்போலியனுடைய நிலைமைதான். ராஜாவாக இருக்கலாம், அவனுக்கு தப்பிப்பதற்கு வழி இருக்கலாம், ஆனால் அவன் தோல்வி என்பது நிச்சயம். ஆனால் வேதத்தில் இன்னொரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சிறையில் நம்பிக்கையோடு இருந்து வெற்றி பெற்றவன். அவன்தான் யோசேப்பு. யோசேப்பை தண்ணீரற்ற குழியில் போட்டு அந்த யோசேப்பை அங்கிருந்து அவனுடைய சகோதரர்கள் எடுத்து இஸ்மவேலர் இடத்துல, வியாபாரிகள் இடத்துல விற்ற பொழுது இவன் எகிப்திலே கொண்டு போய் அடிமையாக விற்கப்படுகிறார். இந்த அடிமையாக இருந்தவனுடைய வாழ்க்கையில் ஒரு சுவிட்சம், ஒரு செழிப்பு வருகிறது. போர்த்தேபார் வீட்டில் அவன் அதிலே திருப்தியாக இருந்தான். ஆனால் கர்த்தர் சொன்னால், இதெல்லப்பா, உன்னை நான் அழைத்து வந்ததின் நோக்கமே வேற தானே. உன்னை நான் அழைத்து வந்த, அதற்கு வேற திட்டம் இருக்கு, அந்த திட்டத்தில் நான் உன்னை கொண்டு போக போறேன்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு சிறைச்சாலை. இந்த சிறைச்சாலையில வந்தவனுக்கு கர்த்தர் கூடவே இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறதுக்கு காரணம், அவன் நம்பிக்கை இழக்கவில்லை. He had a faith upon God because he know whom I am serving, whom I am worshiping. He will definitely deliver me from my prison. அவனுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாக என்னை சிறையிலிருந்து விடுவிப்பார் என்று. ஆனால் அதற்கு அவன் காத்திருந்தார், முறுமுறுக்கவில்லை. அங்கே இருவருக்கு ஒரு 2 சொப்பனம், அந்த சொப்பனத்தையும் விளக்குகிறான். அவர்களிடத்திலும் சொல்லுகிறார், நான் தவறொன்றும் செய்யவில்லை, நீங்கள் பார்வோனிடத்தில் சொல்லி நீங்கள் வாழ்வடையும் போது என்னை நினைவு கூர்ந்து விடுங்கள், நான் தவறுதலாக இங்கே இருக்கிறேன். அவன் தலையெல்லாம் ஆடிட்டு தான் போனான், ஆனால் ஒன்றும் செய்யலை. காரணம், தேவ திட்டம் ஒன்று இருந்தா அந்த சிறைச்சாலையில் அந்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றும் வரை காத்திருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கை உடைய சிறைகள் அது அரணுக்குத்தான் திரும்பும், அது கோட்டைக்குத்தான் திரும்பும், அது அரணான இடத்திற்குள்ளே தான் பிரவேசிக்கும். அந்த வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது. அரணுக்கு திரும்புங்கள், ஒரு நன்மை அல்ல, இரட்டிப்பான நன்மையை தருவேன், அன்றைக்கே தருவேன். யோசேப்புடைய வாழ்க்கையில நாம் உற்று கவனித்தால் அதுதான் நடந்தது. அவனை சிறைச்சாலையிலிருந்து இன்னொரு சிறைச்சாலைக்கு அல்ல, இன்னொரு அடிமையாக அல்ல, இன்னொரு வேறு இடத்திற்கு கொண்டு போகவில்லை. மாறாக
ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தி வைத்தது அரணுக்குள் கொண்டு போனார், கோட்டைக்குள் கொண்டு போனார், ஆட்சிக்குள் கொண்டு போனார், அரசனுக்கு அடுத்த நிலைமையில கொண்டு போய் நிறுத்தினார். He is the prime minister of Egypt. யோசேப்பு தான் பிரதான மந்திரி எகிப்துல. Pharaoh was the top rank, but Joseph had each and every authority upon the Egypt because of the Lord he served. அவன் ஆராதித்த தேவன் அவனை எகிப்தின் தலைமை பீடத்தில் இருக்கிற பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்திருந்தாலும் முழு அதிகாரமும் யோசேப்புடைய கரத்தில் இருந்தது. சிங்காசனத்தில் மாத்திரம்தான் அவன் உயர்ந்திருந்தான் பார்வோன். ஆனால் யோசேப்பு ஜனங்களுக்கு நடுவில் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் சிறைச்சாலை வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறீர்களா? ஐயோ, எனக்கு இன்னும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்கள் நிறைவேறவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்குத்தான் இன்றைக்கு செய்தி. இந்த புலம்பலை நிறுத்திவிட்டு அவரை துதிக்க ஆரம்பியுங்கள், அவரை உயர்த்த ஆரம்பியுங்கள். அவர் மேன்மையான காரியங்களை செய்து விடுகிறவர். இதுதான் சங்கீதம் 149:9 சொல்லுகிறது, அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, அவர்கள் கையில் இருபுறமும் பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அவரை துதிக்கிற துதி. நீ சிறையில் இருக்கலாம், அல்லது நீ கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். நீ கர்த்தரை துதித்துப்பார், தேவ மகிமை இறங்கி வரும். பவுலையும் சீலாவையும் தொழு மரத்துல கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இந்த பிரிசன் தொங்க விடப்பட்டிருக்கிற 2 பயபுலைகளும் சேர்ந்து புலம்பல, உம்மை நம்பிதான ஊழியத்துக்கு வந்த ஆண்டவரே, இப்படி அநியாயம் பண்ணி போட்டீரு, கேவலப்படுத்திட்டீரு, உம்மை நம்பி வந்தனே, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு புலம்பவே இல்லை. நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஒரு புலம்பலின் கீதம் பாடுவோம், எவ்வளோ திட்ட முடியுமோ ஆண்டவரை திட்டுவோம், ஊரில் உள்ளவனெல்லாம் திட்டுவோம். இந்த விசுவாசி, இந்த சூப்பரன் இருக்கான், அந்த சூப்பரன் இருக்கான், இந்த சர்ச் இருக்கான், அந்த சர்ச் இருக்கான், ஒரு மண்ணுக்கும் புண்ணியம் இல்லை, இவன் யாவனும் நமக்கு உதவி செய்யலை, புலம்புவோம்ல. அப்படி புலம்பலை. பவுலுக்கு இருந்த அதிகாரத்திற்கு அவன் மேலே யாரும் கை வைக்க முடியாது. காரணம், அவன் ரோம பிரஜை. அதையும் அவன் பயன்படுத்தலை. டீட்டோ பவர் மாதிரி அதை பயன்படுத்தலை. அமைதியாக இருக்கான். என்ன செஞ்சாங்க 2 பேரும்? காயம், வலி, வேதனை, ரத்தம் சொட்டுது, வலி தாங்க முடியல. நம்மளாம் தான் என்ன பண்ணுவோம்? ஐயோ ஏம்மா வலிக்குதே, புலம்பிருப்போம். இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு காரியம் பண்ணாங்க, துதித்தார்கள். அப்போஸ்தலர்ல நீங்க அந்த அதிகாரங்களை வாசி பார்த்தீங்கன்னா, அவர்கள் தொழுமரத்துல மாட்டி தொங்க விட்ட போதும் கர்த்தரை என்ன அழகா துதித்தாங்க தெரியுமா? மகிழ்ச்சியோடு துதிக்கிறார். அவன் துதிக்கிற துதியை கேட்டா அந்த சிறைச்சாலையே அதிருது. காரணம், அந்த துதியின் சத்தம் விண்ணை பிளந்தது, பரலோகம் கவனித்தது. God sent his angel to deliver his people immediately. No more time taken. At the time when they sing and praise the Lord in the wounded position, அவர்கள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்த நேரத்தில் அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள். They praised the Lord with the fullness of their heart. இருதயத்தின் நிறைவில் அவர்கள் கர்த்தரை உயர்த்தினார்கள்.
நடந்தது என்ன? சிறைச்சாலை கதவுகள், பூட்டுகள் தெறிக்கப்பட்டது, கதவுகள் திறக்கப்பட்டது, சங்கிலிகள் அறுக்கப்பட்டது. தொடுமரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பவுலும் சீலாவும் கீழே விழுந்தார்கள், இறக்கிவிடப்பட்டார்கள். சங்கிலிகள் ஒன்றுமில்லை, விளக்குகள் அணைக்கப்பட்டது. அந்த இடமே அதிர்ந்து அல்லங்கோலமானது. உயிர் சேதம் ஒன்றுமில்லை. நீங்க கவனித்தீங்கன்னா, இந்த நம்ம ஊர்ல சொல்ல போனா அது ஒரு நிலநடுக்கம்னு சொல்லலாம். ஆனா அதுல செவர் இடிஞ்சு விழுந்திருக்கும், கதவு இடிஞ்சு விழுந்திருக்கும். அதெல்லாம் இல்லை. பூட்டு திறந்துச்சு, கதவு திறந்துக்குச்சு. இவங்களுடைய சங்கிலிகள் எல்லாம் அறுக்கப்பட்டுச்சு. சங்கிலிகளும் இவங்க கையை விட்டு கீழே விழுந்துச்சு. 2 பேரும் மூளையில உட்கார்ந்துருக்கான் இருட்டில். அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த சிறைச்சாலை தலைவன் இருக்கான பட்டயத்தை தூக்கிட்டு ஓடி வர பார்க்குறான். எல்லா பயங்களையும் தப்பிச்சு ஓட்டான் போலன்னு சொல்லி பட்டயத்தை எடுத்து தான் அதில் விழுந்து செத்து போக நினைச்சா. ஏன்னா அப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேதுருவை வச்சிருந்த சிறைச்சாலையில பேதுருவை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துட்டார், தூதனை அனுப்பி. அங்கிருந்து அத்தனை சிப்பாய்களையும் ஏரோது கொன்று போட்டான். இதை கவனித்த பவுலும் சீலாவும் கத்துறாங்க, டேய் டேய் டேய், உன்னை கொன்றுறாதரா, நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நாங்கள் எங்கேயும் போல. அவன் ஓடி போய் இந்த சத்தத்தை கேட்டோன்னே ஓடி போய் விளக்க கொளுத்தி கொண்டு வரான். நம்ம ஆளுங்க 2 பேரும் தொடுமரத்தில் தொங்கிட்டு இருந்தவன் கீழே உட்காந்துருக்கான். ஐயா சாமிகளா, நீங்க யாரா, நீ யாருன்னு தெரியலையே. உடனே இயேசுவை பத்தி அவனுக்கு சொல்றான். அவன் இயேசுவை பத்தி சொன்ன உடனே அந்த ராத்திரியில அவன் ஞானஸ்நானம் எடுத்தான். பின்பு பவுலையும் சீலாவையும் கொண்டு போய் நல்லா அவங்கள குளிக்க வச்சு, ஏன்னா அழுக்கு உடம்பெல்லாம் ரணம், நல்ல துணியை வச்சு நல்ல சுடுதண்ணெல்லாம் வச்சு தொடச்சு காயத்துக்கு எண்ணெயெல்லாம் போட்டு மருந்தெல்லாம் போட்டு அப்படி கொண்டு வந்து அவங்கள உட்கார வைக்கிறான். பவுல் சொல்றா, அந்த துதியின் சத்தத்திற்கு உள்ள மகிமை பாருங்க. அந்த துதியின் சத்தம் சிறையில நம்பிக்கையோடு இருந்தா, சிறைச்சாலையில நம்பிக்கை. உன் வாழ்க்கை சிறை வாழ்க்கையில நம்பிக்கை வேணும். சில நம்பிக்கை எப்படிமா இருக்கும், அந்த ஆள் செத்துட்டா, இந்த ஆள் செத்துட்டா, இவன் உயிரோடு இல்லாம செத்து போயிட்டா, எனக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இல்லைங்க, அந்த கூட்டம் நமக்கு தேவையில்லை. நாம எப்படி இருக்கிறோம்னா, என் ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலையும் என் கூட தான் இருக்கிறார், எந்த பலவீனத்திலையும் என் கூட தான் இருக்கிறார், எந்த நெருக்கடியிலையும் என் கூட தான் இருக்கிறார். அவன் நம்பிக்கையோடு, அந்த நம்பிக்கையோடு நீங்க இருந்து பாருங்க. அந்த நம்பிக்கையோடு நீங்க இருங்க. நீங்க நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு மேன்மையை நீங்கள் காண முடியும். அந்த நம்பிக்கை இழந்துடாதீங்க. நீங்க நம்பிக்கையோடு இருந்தா சிறையிலிருந்து நேர சிறையினுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருந்துச்சு, பிள்ளையினுடைய பாக்கியம் இல்லை. அது அவனுக்கு ஒரு சிறை வாழ்வு. கர்த்தரதை மாற்றின பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் மகிழ்ச்சியா கர்த்தருக்கு பலி செலுத்தினான். இதாங்க சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாய் நம்ம மேல இறங்கி வரும். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன்.
ஒரு சமயம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப பணக்கார மனிதர், நல்ல செல்வந்தர், இங்கிலாந்து தேசத்துல பிரபலமான மனிதர். அவருக்கு ஒரு மனைவி, ஒரு பிள்ளை. அந்த மனைவி சிறு வயதிலேயே அவர்கள் வியாதிப்பட்டு மரித்து போனார்கள். பையன் ரொம்ப சின்ன பையன். அவனுக்கு பார்த்து பார்த்து வளர்த்தார். பையன் ஏதாவது ஒன்று கேட்டுட்டா போதும், உடனே வாங்கி கொடுத்துருவார். ஒரு நாள் அவன் ஸ்கூல்ல இருந்து வந்து கேட்குறான், டாடி ஐ நீட் எ பைசைக்கிள், எனக்கு ஒரு சைக்கிள் வேணும் நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. சரிடா கண்ணா வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்று இரவே அவனுக்கு ஒரு சைக்கிளை வாங்கிட்டு வந்து அவனை சர்ப்ரைஸ் பண்ணார். இப்படி அவன் விரும்பினதெல்லாம் அவனுக்கு கொடுத்தார். அவன் என்ன கேட்கிறானோ எல்லா வசதிகளும் அவனுக்கு செய்து கொடுத்தார். அவனும் காலேஜ் படித்தான். கிராஜுவேஷன் வந்தது. கிராஜுவேஷனுக்கு அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்றா, டாடி எஸ் மை சன், இந்த கிராஜுவேஷன் வருது டாடி. ஆமாம்மா, நான் தான் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். சரிப்பா, நீங்கள் வரணும். சரி கண்டிப்பா, என் பிள்ளை என்னுடைய கிராஜுவேஷனுக்கு நான் வராமல் எப்படிப்பா? ஆனால் ஒரு கண்டிஷன். என்னப்பா? நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு ஃபெராரி கார் ஒன்று கிஃப்ட் பண்ணணும். இந்த கிராஜுவேஷன் முடிஞ்சு நான் என் நண்பர்களோடு ஃபெராரி காரில் தான் நான் போகணும். அவரும், இப்போ எதுக்குப்பா அந்த காரு? அது ரொம்ப ஸ்பீடாக போகும்னு கேள்விப்பட்டேன். அது ரேஸில் ஓட்டுறதான். தம்பி வேற கார் வேண்டாமா? இல்லை இல்லை, எனக்கு ஃபெராரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடித்து கேட்டான். கிராஜுவேஷன் வந்தது. கிராஜுவேஷன் அன்று காலை தன் தகப்பனிடத்துல எங்க காருங்கன்னு கேட்டான். ஏன்னா பைசைக்கிள் நைட்டோட நைட்டு வந்துருச்சு, பைக் நைட்டோட நைட்டு வந்துருச்சு, கார் எங்க? அவர் சொன்னார், ஒரு பைபிளை கையில கொடுத்து இதை வாசி, இதுல உனக்கு நல் வழிகள் இருக்கிறது என்று சொன்னார். வந்தது கோபம். அந்த பைபிளை தூக்கி விசிறி அடித்தான். அந்த பைபிள் போய் ஒரு இடத்துல விழுந்தது. அது அந்த வீட்டில் உள்ள லைப்ரரி. அதாவது அவங்க அப்பா உட்காந்து பைபிள் படிப்பார், இவனு அங்கே தான் உட்காந்து பைபிள்லாம் படிப்பான். ஆனால் இப்போ ஃபெராரி கார் கேட்டதுக்கு ஒரு புதிய பைபிளை தருகிறார் என்று சொல்லி கோபத்தில் பைபிளை தூக்கி வீசிவிட்டான். அது ஒரு இடத்தில் போய் விழுந்தது. அவன் கோபத்தோடு, Dad, I will never ever come and meet you அப்படின்னு சொல்லிவிட்டு, திரும்ப நான் உம்மை வந்து பார்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அவன் போனான். கிராஜுவேஷன் முடிந்தது. கிராஜுவேஷன் அவங்க அப்பா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். வருத்தத்தோடு இருக்கிறார். போன மகன் வருவான் என்று வரவில்லை. அவன் வேறொரு பட்டணத்தில் நல்ல கை நிறைய சம்பளத்திற்கு வேலை. அங்கே அவன் கோல்டு மெடலிஸ்ட் என்பதனால் அவனை ஒரு பெரிய கம்பெனியில் அவனை எடுத்து கொண்டார்கள். நல்ல சேலரி. அவன் தன் தனி வீடு பார்த்தான். அங்கே போய் தங்கிவிட்டான். நாட்கள் கடந்தது. ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டான். தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. ஆனால் தகப்பன் அதெல்லாம் விசாரித்து கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவனுக்கும் ரெண்டு ஆண் பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆண் பிள்ளைகள் வளர்கிறார்கள். அவங்க அப்பா ஒரு நாள் அவனுக்கு ஒரு லெட்டர் வருகிறது. எப்படியோ அவனுடைய கம்பெனிக்கு ஃபோன் செய்து அவனுடைய விலாசத்தை கேட்டு
அவருடைய விலாசத்துக்கு ஒரு லெட்டர் வருகிறது, உன் தகப்பனாருக்கு வருத்தமாக இருக்கிறது என்று. அவன் சொன்னான், நோ நோ, ஐ டோன்ட் கம் அண்ட் மீட் ஹிம் அப்படின்ட்டான். அவரை பார்க்க வர முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்புறம் ஒரு டெலிகிராம் வருது, கொஞ்ச நாள் கழிச்சு மரித்து போனார். சரி, மரித்து போனார்ல, அடக்கம் பண்ண போனோம்ல, ஒரு பையன் தானே, வந்துட்டான். அடக்கமெல்லாம் முடிந்தது. அவன் வீடு அவன் போன பொழுது எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில் இருந்தது, ஒரு மாற்றம் இல்லை. இவன் ஒவ்வொரு அறையாக போய் பார்க்கிறான். கடைசியாக தன் தகப்பனிடத்தில் பேசின அறைக்கு போனான். அந்த அறையில் இவன் தூக்கி வீசின பைபிள் அங்கே மூலையில் கிடக்கிறது. எங்கே கிடந்ததோ அதே இடத்தில் அந்த அறை முழுவதும் தூசி படிந்திருந்தது. இவன் வந்த பின்பு தகப்பனார் அந்த அறைக்குள்ள போகவே இல்லை. ஒரு பெரிய வருத்தம். அவர் அந்த அறைக்குள்ளே போகவில்லை. மீதி வாழ்நாட்கள் முழுவதும் அவர் வேறு அறையிலே கழித்திருக்கிறார். அந்த இடத்திற்கே போகவில்லை. அவன் கண் கலங்கினான். இப்பொழுதுதான் தான் செய்த தவறு என்ன என்று அவனுக்கு புரிந்தது. He gone and take that Bible where he threw it. அவன் தூக்கி வீசின வேதாகமத்தை போய் எந்த இடத்தில் தூக்கி வீசினானோ அங்கிருந்து எடுத்தான். இந்த வேதாகமத்தை எடுத்து, why my dad gave this Bible to me? What is so special in it? என்று யோசித்துக் கொண்டே அந்த பைபிளை திறந்து அதை துடைத்து திறந்து அப்படி பக்கங்களை திருப்புகிறான். அப்படி பார்க்கிறான். பைபிளுடைய கடைசி பக்கத்தில் வரும்பொழுது ஒரு கிஃப்ட் ஒன்று இருந்தது. அதுல ஒரு கடிதம் எழுதியிருந்தது. My dear son, when you read this Bible, you will know how to handle this Ferrari car. Until otherwise, you don't know. It may cause death for you. So please read the Bible and take that Ferrari car என்று சொல்லி இந்த காருடைய சாவி அந்த வேதாகமத்தினுடைய கடைசி பக்கத்தில் அவர் ஒரு கடிதத்தோடு வைத்திருந்தார். He cried a lot. He gone to the garage. அவன் அந்த கார் விட்டு விடுகிற அந்த இடத்திற்கு ஓடினான். And he opened the garage. When he opened the garage, he saw a Ferrari car was dusted. It was not used by anyone. ஒரு ஃபெராரி கார் அங்கே தூசி படிந்து அப்படியே நிற்கிறது. இவனுக்காக வாங்கப்பட்ட கார். இவன் அதை அறிந்து கொள்ளாமல் போனான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் நீயா ஒரு சிறைக்குள் வைத்து உன் ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம். நீயா உன்னை சிறைப்படுத்தி கொண்டு உனக்கு வந்த நன்மைகள் எல்லாம் இழந்திருக்கலாம். Today, God will open your eyes. God will open your ways. God will open all the financial defects. God will bless you today. இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கையுடைய சிறையிலே அரணுக்கு திரும்புங்கள். கிறிஸ்து என்கிற அரணுக்குள் திரும்புங்கள். சிலுவை பாடுகள் உனக்காகத்தான். ரத்தம் சிந்தினது உனக்காகத்தான். கல்வாரி சிலுவையில இயேசு ரத்தம் சிந்தினாரே, இரத்தத்தின் புண்ணியத்திற்குள் திரும்பி விடுங்கள். இரட்டிப்பான நன்மை வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு தருவா. அந்த மகன் இழந்தது போல அல்ல, தேவன் இழந்ததை சிலுவையில் நமக்கு திருப்பி கொடுத்தது போல இன்றைக்கு உனக்கு கொடுக்க விரும்புகிறார். அதை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, நித்திய பிதாவே, இந்த காலை வேளைக்காக மக்கள் சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு
பரிசுத்தப்படுத்தி இழந்து போன சகல ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நீர் வழி நடத்துவீரார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.